Hello and welcome to all. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா அப்கமிங் அப்டேட்ல இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டலா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல் நியூஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பின் பாயிண்ட் பண்றாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி 2.0. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த ஜிஎஸ்டி 2.0 அண்ட் தென் இதோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது, தென் அதில் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஒன் திங் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி நான் ஆன்லைனை பேஸ் பண்ணி எனக்கு கிடைச்ச ஒரு சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் வெப்சைட்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லேருந்து கேதர் பண்ணி என்னோட நாலேஜுக்கு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில் தான் உங்களுக்கு ரெடி பண்ண ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் ஜிஎஸ்டி 2.0 எ நியூ இயர் ஆஃப் டாக்ஸ் ரீஃபார்ம்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன ஆட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இந்த ஒரு விஷயமே நான் வந்து போர்ட்டில் வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன். ஜிஎஸ்டி 2.0 பொட்டன்ஷியல் இம்பேக்ட் ஆன் இந்தியன் பிஸ்னஸ்ன்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் திங் கரண்ட் ஜிஎஸ்டி என்னென்ன 2.0வோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஸ்லாப். ஸோ இது எல்லாமே இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதுதான் மேஜராக இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய 4 டாக்ஸபிள் அப்படின்றப்போ 5, 12, 18, 28. ஸோ இந்த 4 மேஜர் ரேட்ஸ் ஜிஎஸ்டி ரேட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா 12ன்ற ஒரு ரேட் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூவரான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணி ஒன்று அதை 5க்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை 18க்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஓஎம்ஸில் ப்ரப்போசல் கொடுத்து அதற்கான டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2.0ஓடது இந்த மேஜர் சேஞ்சஸ் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் பிஎம்ஓ அஃபிஷியல் சைட்ஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஃபேவரபுளான ஒரு விஷயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் ஆகிற போகிறப்ப தான் தெரியும். தென் அது கன்ஃபர்மேஷன் வந்து ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம ஜஸ்ட் அசம்ஷனில் பார்க்குறது தான், இன்னும் இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் ஆகாத விஷயம். அசம்ஷனில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் ரேட் டாக்ஸ் ரேட் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேஜர் ரேட்ஸ் வந்து 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இம்பார்ட்டன்டான திங் ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ராசஸ் மல்டிபிள் ப்ளஸ் மேனுவல் ஸ்டெப்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 இருக்கட்டும், ஐஎம்எஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா 3B ஐடிசி ரெகன்சிலேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேனுவல் ஒர்க்கிங் இல்லைங்களா. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரீஃபைல்டு அண்ட் டெக் ட்ரைவன், அதாவது இந்த இடத்துல ஒரு ஏஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வருவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கேதர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியல. ஸோ வழக்கம் போல தான் களத்தில் இறங்கினா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில் வியூ நமக்கு தெரியும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் திங் ஐடிசி த மோஸ்ட் ஃபேவரபிள் அண்ட் தென் மோஸ்ட் ஒரு ஹெடேக்கான ஒரு விஷயம்ன்ற ஐடிசி மிஸ் மேட்ச் ரெக்கன்சில் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. ஸோ அதை வந்துமே என்ன சொல்கிறாங்கன்னா 2.0ல ரெக்கன்சிலேஷன் நான் ஆட்டோமேட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஆட்டோமேஷன்றது எந்த அளவுக்கு இருக்கு, ஏன்னா இப்போ நம்ம பொறுத்த மட்டும் கரண்ட்டில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேங்க் ஐடிசியாக இருக்கட்டும், இன்எலிஜிபிள் ஐடிசியாக இருக்கட்டும், ஸோ செக்ஷன் வைஸ் அது அசட்ஸ் ஐடிசியாக இருக்கட்டும், ஸோ ரிவர்சல் பண்ணுறது, தென் ரிவர்சல் பண்ணதை திருப்பி ரீக்ளைம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை எப்படி எந்த அளவுக்கு ஆட்டோமேட்டட் பண்ணுறாங்க, ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேயே ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க, காமன் ஐடிசி ரிவர்சல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ இது எந்த அளவுக்கு ஆட்டோமேட்டடாக ரெக்கன்சிலேஷன் பண்ண போகுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம அதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வழக்கம் போல இது ரெண்டே மேஜராக சொல்லிடுவேன். ஸ்மால் பிஸ்னஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸை பொறுத்த மட்டும் ஹை பர்டன் தான். ஏன்னா சின்ன ஒரு கம்பெனிக்கு கூட இவ்வளவு ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ராசஸ்ன்றது ஹையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்கிறாங்கன்னா லோவர் வித் யூனிஃபைடு ரிட்டர்ன்ற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பொறுத்த மட்டும் காமனாக இருக்குது. அதையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஃபியூவர் வித் மெர்ஜ்டு ரேட்ஸ்ன்ற மாதிரி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி 2.0ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கரண்ட் ஜிஎஸ்டிக்கும் 2.0க்கும் இருக்கக்கூடிய ஒரு இம்பாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல்ஸ்லையோ இல்லை ஒரு சில ரெஃபரன்ஸ் கைடன்ஸ்லையோ அவங்க கொடுத்துருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் வேற என்ன சார் இருக்குன்னு கேட்குறப்போ இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து ஒரு விஷயத்த நமக்கு ஆரம்பிச்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இவே பில் 2.0 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆல்ரெடி அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. 1 ஜூலைலேருந்து நமக்கு நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயமும் இதுதான். ஸோ அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தென் செஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. 31 மார்ச் 2026 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது எஸ்டாப்ளிஷ்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும் செஸ்ன்ற ஒரு விஷயம். எதுக்காக சார் செஸ்ஸை இந்த அளவுக்கு பர்டன் பண்ணுறாங்கன்னா செஸ்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் சைடில் இருக்க இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை இன்கம் அது பிரித்து கொடுக்குறதுல
ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸை ஒரு முறைப்படுத்துறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஒரு 4-5 கவுன்சில் மீட்டிங் இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 31 மார்ச் 2026 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மார்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்றது தெரியும். தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம பார்க்குற இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் எப்போ கூடுதோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் எப்போ சார் அப்படின்றப்ப ஜூலை ஆர் ஜூனில் நடந்திருக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே 2.0ஓட ஒரு பேசிக். சார் இதை பற்றி ஏதாவது ஒரு டெஸ்ட் பைலட் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஒரு சில விஷயங்கள் நான் போர்ட்டல்லேருந்து கேதர் பண்ணி கூகுள் குரோம்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்ததில் ஸோ இந்த ஒரு ஃபார்மெட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ ட்ரையல் ரிட்டர்ன் போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 2.0ஓட ஃபார்ம் ரிட்டர்ன் மாதிரி இருக்குது. சேம் தான், இயர் பீரியடை சூஸ் பண்ண போகிறோம். தென் என்ன டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்னை நம்ம ஃபைல் பண்ண போகிறோன்றதை நம்ம சூஸ் பண்ணுறோம். தென் ப்ரிப்பரேஷன் மோடு ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனா அப்படின்றத செலக்ட் பண்ணி ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் டெஸ்ட் பைலட் ஓரோட ஸ்னாப் தான், ஜஸ்ட் ஆன்லைன்லேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். தென் அதே மாதிரி இதுவும் அதற்குண்டான ஒரு செகண்ட் பீரியட். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் மேனேஜ் ரிட்டர்ன் ப்ரொஃபைலில் ஸோ ஜிஎஸ்டி அனெக்ஷர் 1 அண்ட் அனெக்ஷர் 2. அனெக்ஷர் 1ன்றத சப்ளைஸாகவும் அனெக்ஷர் 2ன்றத இன்வெர்ட் சப்ளைஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க்கிங் அப்படின்றது நம்ம லைவாக ஹென்ஹான்ஸ் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது இன்னொரு ஃபார்ம் அனெக்ஷர் 1 அனெக்ஷன் 2 இல்லாமல் இது ஜிஎஸ்டிஆர் ஃபார்ம் 1ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்ம் 1 ஆர்இடி ஃபார்ம் 1ன்றாங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றது தெரியல. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் டேக்ஸ் லயபிலிட்டி வந்துடுது, ஐடிசி வந்துடுது, தென் அதற்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்இடி ஜிஎஸ்டி ஆர்இடி 1ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி என்ன ஒர்க்கிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உள்ள எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குன்றத. தென் ஆஃப்லைன் டூல் ரிட்டன் சார் இவ்வளோ கொடுக்குறாங்களா சார், இதுக்கான ஆஃப்லைன் டூலும் தாராளமாக பீட்டா வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது நமக்கு கைக்கு இன்ன வரையும் இது பண்ணலை. ஸோ டெஸ்ட் பைலட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி போர்ட்டல்லேருந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ண ஒரு சில விஷயங்கள். ஸோ ரீசெண்ட் டைமில் நியூஸ் பேப்பர்ஸ்லையும் சரி ஒரு சில அஃபீஷியல் கவர்மெண்ட் சைடில் இருக்க ஒரு சில அஃபீஷியல்ஸே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி 2.0ன்ற ஒரு ரீஃபார்ம் வரப்போகுது, அது வரப்போகுதுன்றது தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி 2.0ன்றது கன்ஃபார்ம் வரப்போகுது. பட் அது எந்த பீரியட் எப்படி வரப்போகுதுன்றது தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடியே சரி ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு கைடன்ஸ் கொடுத்துடலாமேன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புகிறேன். இது கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறேன். ஸோ இதை உங்களோட அஃபிஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு என்னென்ன அப்டேட் நான் இதில் மிஸ் பண்ணியிருக்கேன்றதை. ஸோ அதை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.